வணக்கம். சினி மினிமினி சம்சாரம் அது மின்சாரம் இப்படி ஒரு திரைப்படம் 1986ஆம் ஆண்டு திரைக்கு வந்து இந்த திரைப்படத்தை தயாரித்தது ஏவிஎம் பட நிறுவனம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லிவிட்டு வரும்போது ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. என்னென்னா, அந்த ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படங்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய விருதை பெற்ற திரைப்படம் இது. சிறந்த ஃபேமிலி சப்ஜெக்டை கொண்ட திரைப்படம் அப்படின்ற பிரிவில் அந்த திரைப்படத்துக்கு வந்து சிறந்த படத்திற்கான நேஷ்னல் அவார்டு கொடுக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தை கதை எழுதி இயக்கியவர் விசு. இந்த படத்துக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியுமில்ல, ஏவிஎம் சம்மந்தப்பட்ட பல படங்களுக்கு வசனம், திரைக்கதை, இந்த மாதிரி விஷயம்லாம் விசு நிறையா பண்ணியிருக்காரு. அப்படி வரும்போது ரஜினிகாந்த் நடித்த நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படின்ற அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே, டைலாகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசு எழுதினார். அப்படி வரும்போது ஏவிஎம் நிறுவனம், ஏவிஎம் சரவணன் சார் எல்லாருமே விசு சாருக்கு நல்ல பழக்கம் அப்படி இப்படின்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் விசு டைரக்ட் பண்ணி பல படங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் விட்டு விலகி போய் ராமநாராயணன் பேட்டன் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அந்த பேட்டன் ஃபிலிம்ஸ்லாம் விசு கொஞ்சம் பண்ணி அந்த படங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஓடாமல் போன பிறகு விசுக்கு அப்போ கொஞ்சம் படம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி கொஞ்சம் டல் பீரியட் இன் ஹிஸ் சினிஃபீல்டு லைஃப். அப்படி வரும்போது ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட விசு இது பண்ணி இது மாதிரி எனக்கு ஒரு டைரெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து இது பண்ணிங்கன்னா ஒரு லெஸ் பட்ஜெட்டில், குறைந்த பட்ஜெட்டில் நான் ஒரு படம் பண்ணி தரேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விசு சில கதைகள்லாம் சொல்லி இப்படி இப்படின்னு வரும்போது அப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் ஒன்று பண்ணேன், உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு அந்த நாடகத்தினோட பேர். அந்த நாடகத்தை வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே எழுதி டைரக்ட் பண்ணி அப்படின்போது ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாடகம் அது. ஆனால் நல்ல கதை அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னோடனே கதையை சொல்லியிருக்காரு விசு சரவணன் சார்கிட்ட. ஏவிஎம் சரவணன் சார் வந்து அந்த கதையை கேட்டு, இந்த கதை நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, இதை நம்ம படமாக்கலாமேன்னு. இல்லை, படமாக்கலாம், அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு, இந்த கதையை வந்து இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து இந்த உறவுக்கு கை கொடுப்போன்ற நாடகம் நான் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து நாடகத்தை வந்து அவர் பார்த்து இந்த நாடகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி இதை படமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உரிமை வாங்கி அவரே டைரக்ட் பண்ணார். உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்ற பேர்லேயே டைரக்ட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி படம் ஓடலை, ஃப்ளாப் ஆகிடுச்சு. கமர்ஷியலி இட் வாஸ் ஏ ஃபெயிலியர். அது ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்றது எனக்கு இன்றைக்கி வர புரியலை. அது அடுத்த மேட்ரு. நாடகமாக வந்து பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பு பெற்ற ஒரு கதை நாடகம், சினிமா வரும்போது ஏன் ஃப்ளாப் ஆச்சு? இவ்வளோக்கும் டைரக்டர் சாதாரண டைரக்டர், இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், குடும்ப கதைகள் பண்ணுறதுல அரசர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் டைரக்ட் பண்ணி படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலையா? ஏன் ஓடலை அப்படின்றது எனக்கு புரியலை. உண்மையாகவே இப்போ வர எனக்கு புரியலை. அதான் உண்மையான மேட்ரு. ஆனால் எனக்கு அந்த கதை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அது எப்போவுமே மக்கள் விரும்பக்கூடிய கதை தான். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் பண்ணது ஏதோ ஒரு வகையில் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து ஒரு வேளை அவர் படத்தில் அந்த கேரக்டர்கள் நடிச்ச ஆர்டிஸ்ட்கள் அது மக்கள்கிட்ட வந்து பெருசாக ரீச் ஆகாமல் போயிருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசு சார் சரவணன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. சரவணன் சொல்லியிருக்காரு, இந்த கதை நல்லா இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட வேணால் நம்ம வேணால் உரிமையை வாங்கிக்கிடுவோம், அவர் ஏற்கனவே படமாக பண்ணிட்டதுனால இது மாதிரி நாங்கள் மறுபடியும் இதே கதையை நாங்கள் படமாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரைட்ஸ் வேணால் அவர்கிட்ட வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாரை போய் அப்ரோச் பண்ணி இவங்க வந்து இன்னொரு தடவை படத்தை பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து அவர்கிட்ட வாங்கி படத்தை ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த படம் தான் சம்சாரம் அது மின்சாரம். சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற இந்த டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டில் வந்து அது பல டைட்டில் சொன்னார் விசு. அப்படி சொன்ன டைட்டிலில் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டில் வந்து சம்சாரம் அது மின்சாரம். இது நல்லா இருக்குது, இது உங்கள் பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக குடும்பம், ஒரு கதம்பம் இப்படிலாம் பேர் வைப்பீங்களே, அந்த பேட்டர்னில் இருக்குது. விசு டைரக்ட் பண்ணி அப்படின்னா அந்த பேட்டர்னில் தான் டைட்டில் இருக்கணும். அதனால் சம்சாரம் அது மின்சாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லிட்டாரு. உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக என்னென்னா, ஏவிஎம் கேம்பஸ்லேயே ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்ல, அதுலேயே வந்து ஒரு செட்டு போட்டாங்க. செட்டுனா சும்மா வந்து போட்டு பிரித்து அப்படி இப்படின்ற மாதிரி இருக்குல்ல, பெர்மனெண்ட்டாகவே ஒரு வீட்டையே கட்டிடுவான், பெர்மனெண்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்சாரம் அது மின்சாரம் அந்த திரைப்படத்துக்காகவே ஒரு கட்டடத்தையே கட்டினாங்க, பில்டிங்கே. அது பின்னாடி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படிலாம் ஆன பிறகு அந்த செட்டில் வந்து நிறைய, அது செட்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு வீடே தான். சம்சாரம் அது மின்சாரம் செட்டுன்னே பேர் ஆகிப்போச்சு. அது பிறகு எத்தனையோ திரைப்படங்கள், எவ்வளோ தொலைக்காட்சி தொடர்கள் அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். அது இன்றைக்கி எங்கே ஷூட்டிங்கு அப்படின்னா, இது சம்சாரம் அது மின்சாரம் செட்டு இருக்குல்ல, அங்கே தான் ஷூட்டிங்னு. அதுக்கு பேர் சம்சாரம் அது மின்சாரம் செட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த செட்டை போட்டாங்க. அந்த வீட்டில் தான் முழு படப்பிடிப்பு நடந்துச்சு. 35 நாட்கள் படப்பிடிப்பு, 35 டேஸில் படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. படத்தினுடைய பட்ஜெட் வந்து 11 லட்ச ரூபா, 11 lakhs. 11 லட்ச ரூபாயில் விசு அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு.
35 நாள் தான் படத்தினுடைய படப்பிடிப்பு. அதில் நடித்தது அப்படின்னு பார்த்தா விசு, லட்சுமி ஆக்ட் பண்ணி, ரகுவரன் ஆக்ட் பண்ணார், சந்திரசேகர் ஆக்ட் பண்ணி, மாதுரி ஆக்ட் பண்ணி, டெல்லி கணேஷ் நடிச்சிருந்தார், இளவரசி, பிறகு விசுனுடைய பிரதர் கிஷ்மு, இவங்களாம். பிறகு விசு வந்து எக்ஸ்ட்ரானரியாக பேசப்படக்கூடிய அளவில் இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அமைஞ்சு இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்படியே சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற அந்த பாட்டை அப்படி கேட்கும்போதே உங்களுக்கு சம்சாரம் மின்சாரம் படம் அப்படியே ஞாபகத்தில் வந்துடும். படம் திரைக்கு வந்து சாதாரண மேட்ரு கிடையாது. 25 வாரங்கள் ஓடி 175 நாட்கள். சும்மா நினச்சி பார்க்க முடியுமாங்க? யோசிச்சு பார்த்தா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் டைரக்ட் பண்ணி ஃப்ளாப் ஆன கதை, ஃப்ளாப் ஆன 1975 பண்ணி இப்போ ஃப்ளாப் ஆன கதையை போய் 1986 மறுபடியும் விசு டைரக்ட் பண்ணி அதே படத்தை 175 நாள் ஓட வச்சுருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே வந்து காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இன்றைக்கி விசு சார் இல்லை, அதில் நடித்த ரகுவரன் இல்லை, இப்படிலாம் ஆன பிறகு கூட இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே சம்சாரம் அது மின்சாரம் அப்படி. ஏன்னா அந்த படம் வந்து திரைக்கு வந்து ஓடி ரகுவரனுக்கு பின்னாடி நிறைய படங்கள் வந்ததுக்கு காரணமே ரஜினிகாந்த் கூட எல்லாம் ரகுவரன் நடித்து அப்படின்லாம் வந்துச்சுல. அப்படிலாம் ரகுவரன் வந்து ரஜினிகாந்த் கூட மனிதன், ஊர்காவலன் இப்படிலாம் ரஜினிகாந்த் கூட எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடித்தார் அப்படின்னா அது வந்து சம்சாரம் மின்சாரம் படத்தினுடைய ஓட்டம் கூட ஒரு காரணம். எங்கு பார்த்தாலும் விசு பேசப்பட்டார். அந்த திரைப்படத்தில் மனோரமாவுக்கு ஒரு ஃபுல் ரன்னிங் ரோல் இருந்துச்சு. மனோரமாவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நாடகத்தில் அந்த கேரக்டரே கிடையாது. ஆக்சுவலாக ஏவிஎம் சரவணன் சார் தான் மனோரமாவுக்கு ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக வர மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி அதில் முதல்ல ஆரம்பத்தில் விசு சாருக்கு அதில் விருப்பம் கிடையாது. நம்ம நாடகத்திலேயே இல்லாத ஒரு கதையை கொண்டு போய் ஒரு கேரக்டர் கொண்டு போய் உள்ளே திணிச்சு வைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஏவிஎம் சரவணன் சார் சொன்னாருன்றதுனால விசு வந்து ஒரு கேரக்டரை உருவாக்கி படம் ஃபுல்லாக மனோரமா வர்றது மாதிரி பண்ணி அந்த மனோரமாவினுடைய கேரக்டர் அந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றது படம் பார்த்த எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதனால் சம்சாரம் மின்சாரம் படம் வந்து திரைக்கு வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க.